இன்றைக்கி நவராத்திரி பூஜையோட முதல் நாள். ஸ்கூல் வந்து லோக்கல் ஹாலிடே. ஸோ லஞ்ச் பாக்ஸ் வேலையில் எடுத்தோன்னே பிரசாதம் வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு ஊற வச்சாச்சு. இப்போது குக்கரில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக சீரகம், மிளகு, தேவையான அளவு தண்ணி, கல்லுப்பு சேர்த்துட்டேன். நல்லா கொதி வரும்போது ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் அதில் சேர்த்துட்டேன். 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி. நான் 1.5 கப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துன்றதுனால 5 கப் அளவுக்கு தண்ணி 4 விசில் கத்த விட்டு இந்த அளவுக்கு வடித்து எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், அதில் திருப்பியும் இஞ்சி, மிளகு, சீரகம், முந்திரி எல்லாத்தையுமே வறுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதை கொதிக்க வச்சுட்டு பிரசாதமும் செஞ்சு முடிச்சாச்சு. அதையே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டாச்சு. கையோட குட்டி சார் ஃப்ரெண்ட்ஸுக்காக ரவை லட்டு செஞ்சிட்ருக்கேன். 2 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி தாளிப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு ரவை, இதில் எந்த அளவுக்கு ரவை எடுத்திங்களோ அதே அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வறுப்பட்டதும் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சூடான நெய்யை காய்ச்சி சேர்த்துட்டு சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும். ஸ்கூல் லோக்கல் ஹாலிடேன்றதுனால குட்டி சார் எழுந்திரிச்சு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். கோலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இங்கே நார்த் இந்தியாவில் நிறைய பேருக்கு சிலது புரியாதுன்றதுனால எழுதி வச்சுட்டு இருந்தான். இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.